காலையில் எழுந்திரிக்கும் பொழுதே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனவேதனையோடு தான் கேட்டை திறக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கேட்டை திறந்த உடனே முதல்ல வர்றது வீட்டுக்குள்ளே ப்ரௌனியாக தான் இருக்கும். வெளியே கொஞ்ச நேரம் தான் படுத்திருப்பான், ஆனாலும் அவன் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். திறந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்குவான். அதுவே ரொம்ப எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு காலையில் எழுந்தவுடனே காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவரையும் ஆஃபீஸ் அனுப்பி வச்சேன். இன்றைக்கி தேனியில் மீட்டிங்கிறதுனால வேகமாக கிளம்பிட்டு நைட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால பாத்திரம்லாம் விளக்காமல் விட்டாச்சு. எல்லாம் எடுத்து காலையில் போட்டு எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருந்தேன். விளக்குனோடனே அப்பவும் எழுந்துட்டான். அவனுக்கு காஃபி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு 4 முட்டையை போட்டு 2 முட்டை தோசை ஊற்றி கொடுத்தேன். நைட்டு வச்ச சிக்கன் கிரேவி இருந்துச்சு, அதையும் வச்சு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டுட்டான். அடுத்து மளிகை ஜாமான்லாம் வாங்கினதெல்லாம் அப்படி இப்படியே கிடந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சாச்சுங்க. காஃபி பவுடர் இப்படி தான் நாங்கள் வாங்குகிறோம். ஏன்னா ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனி இல்லாதனால அவனுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ்லாம் அப்படியே இருந்துச்சு. இந்த மாதம் வாங்கினது எல்லாமே அதெல்லாம் எடுத்து சரியாக இருக்காது, யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்ட்டு நம்ம வீட்டில் பால் ஊற்றுவாங்க, அவங்க மாடெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஒரு சாக்கு பையில் கொட்டி நான் எடுத்து வச்சுட்டேங்க. ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது ப்ரௌனி இல்லாதது. அந்த வேதனையோடு நான் இந்த ரைஸையும் எடுத்து வச்சேன். இனிமேல் நம்ம எந்த ப்ரௌனியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது.